அடுத்தடுத்து சிக்கும் அதிமுகவினர் பாம் வைப்பதும் நானே எடுப்பதும் நானேவா இபிஎஸ்ஐ விளாசும் ரகுபதி. சேலத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பான வீடியோவில் தொடர்புடைய அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோவை பகிர்ந்து திமுகவை குறை கூறியிருந்த நிலையில் வீடியோவில் இருப்பது அதிமுக நிர்வாகி என தெரிய வந்துள்ளது. சேலத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் அதில் தொடர்புள்ளது அதிமுக நிர்வாகி என கண்டறியப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகில் வளையாமாதேவியில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ ஒன்று வெளியானது. அதனை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பதிவில் வெளியிட்டு, ஐயோக்கோ திமுகவை பாருங்கள் என்றும் எழுதியிருந்தார். இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தல் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த ராஜாவின் உறவினரான ரவி என்பவர் என்பதும், அவருக்கு கள்ளச்சாராயம் வாங்கி வந்து கொடுத்ததே அதிமுகவின் ராஜா தான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்து அந்த அதிமுக பிரமுகர் ராஜா சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக எடப்பாடி முன்வைத்த குற்றச்சாட்டுகளான அண்ணாநகர் பாலியல் வழக்கு, காரில் திமுக கொடிக்கட்டிய ரவுடிகள் தொடங்கி நேற்றைய கள்ளச்சாராயம் வீடியோ வரை குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் அடுத்த நாளே அவர்கள் அதிமுகவினர் என தெரிய வருகிறது. கைது செய்யப்படுகிறார்கள். பாம் வைப்பதும் நானே எடுப்பதும் நானே என்ற கணக்கில் அவசரமாக எடப்பாடி ட்வீட் செய்வதும் அதனை அதிமுகவினர் பரப்புவதும் உண்மை வெளியானவுடன் அமைதி காப்பதும் என ஒரே பேட்டர்ன் தான் என்றும் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டுடனே செயல்பட்டு வருகிறார் என்றும், எதிர்க்கட்சி தலைவர் என்பது அரசியலில் முக்கியமான பொறுப்பு. ஆனால் சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தால் உடனே அரசை குறை கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த சம்பவத்தையே திசை மாற்றி மக்களை குழப்பும் பணியைத்தான் எடப்பாடி செய்து வருகிறார். ஒருவேளை செட்டிங் செய்கிறார்களோ என்றும் சந்தேகம் வருகிறது. இப்படிப்பட்ட மலிவான அரசியல் செய்வதை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுவதாகவும் சொல்லியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.